வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த நண்பர்களே, சுக்குன் பெற்ற எழுத்துகளில் 5 எழுத்துகளில் மட்டுமே நாம் அசைத்து ஓத வேண்டும். மற்ற எழுத்துகளில் நாம் அசைத்து ஓதக்கூடாது என்று நாம் சொல்லியிருந்தோம். அதற்கான பயிற்சி அப், இப், உப், அத், இத், உத். தா சுக்குன் பெற்று வரக்கூடிய நேரத்தில் அந்த தாவினுடைய சப்தத்தினுடைய முடிவு காற்றோடு இருக்க வேண்டும். அத், குவிரத், கதரத் என்பதை போல. அஸ், இஸ், உஸ், அஸ், இஸ், உஸ். இங்கே சாவிற்கு மேல் சுக்குன் வந்துள்ளது. இதை நாம் அசைத்து ஓதக்கூடாது. எப்படி? மிஸ் கால, மிஸ் கால என்பதை போல மிஸ் கால என்றே ஓத வேண்டும். அஜ், இஜ், உஜ் அசைத்து ஓத வேண்டும். உதாரணமாக வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் என்பதை போல. அஹ், இஹ், உஹ், ஹா இந்த எழுத்தில் நாம் அசைக்க மாட்டோம். உதாரணமாக அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் என்றே நாம் சொல்வோம். அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்று அந்த ஹாவை நாம் அசைக்க மாட்டோம். இதே போல அந்த 5 எழுத்துகளில் மட்டும் நாம் அசைத்து ஓதுவோம். மற்ற எழுத்துகளில் அசைக்காமல் ஓத வேண்டும். அதே போல கல்கலாவினுடைய 5 எழுத்துகளில் அசைத்து தான் ஓத வேண்டும், அசைக்காமல் ஓதக்கூடாது. எப்படி? குல் ஹுவல்லாஹு அஹத், அஹத் என்பதற்கு பதிலாக அஹத் என்று சொல்வது. வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் என்பதற்கு பதிலாக புரூஜ் என்று சொல்வது. அதே போல வஸ்ஸமாஇ வத்தாரிக், இதற்கு மாற்றமாக வத்தாரிக் என்று சொல்வது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், இதற்கு மாற்றமாக அல் ஃபலக் என்று சொல்வது. ஆக கல்கலாவினுடைய எழுத்துக்களை அசைக்காமல் ஓதுவதும் பிழையாகும். மற்ற எழுத்துக்களை திலாவத்தில் அசைத்து ஓதுவதும் பிழையாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் இறக்கிய விதத்திலே குர்ஆனை ஓதக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.